இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். இந்த ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அற்புதமான ஆடி மாதத்துல மக்களுக்கு தேவையான எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் தேடி வர காத்திருக்கு? ஆடி பட்டம் இந்த ஆடி மாதத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 3-4 கிரகங்கள் பெயர்ச்சி அடைகிறது. சுக்கிர பகவான் நீச்சமடைகிறார், சூரிய பகவான் ஆட்சி அடைகிறார், ஏற்கனவே வக்கரம் பெற்ற சனியோட எல்லா விதமான மங்களங்களும் வரப்போகிறது. நிறைய பேர் குபேர யோகங்களை அடைய போகிறீர்கள். அப்போ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கும், யார் யாரெல்லாம் பெரிய அளவு போறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் என்னென்ன பலன்கள்லாம் தேடி வர காத்திருக்கு? ஆடி மாதத்தை பொறுத்தவரை தனுசு ராசிக்காரர்களுக்கு நம்ம எல்லாருக்குமே இருந்தா ஒரு பெரிய ஆசை, நம்ம ஒரு பெரிய ஜென்ரல் மேனேஜர் ஆகணும். நம்ம நடந்து வரும்போது 4 பேர் அப்படி பூவெல்லாம் போட்டு வாங்க மேனேஜர் சார், வாங்க மேனேஜர் சார், குட் மார்னிங் சார் அப்படிங்கிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லுவார்கள், எதுவுமே கனவாக இருக்கும் பொழுது இனிக்கும், அது நினைவாக நடந்து விட்டால் அதன் ஆன்மா உடைந்து விடும். அது எவ்வளோ பெரிய சத்தியமான வார்த்தை தெரியுமா? டீம் லீடர் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்த வரைக்கும் ஜாலியாக இருந்தது. ஹைட்டு கூட்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க. என்னால் ப்ரெஷர் மேனேஜ் பண்ண முடியல சார், என்னால் ஃபேமிலி ஃபோன் ஒரு பக்கம், இந்த ஒரு ஃபோன் ஒரு பக்கம், என்னால் முடியல அப்படிங்கிறது நடக்கும். நண்பர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எவ்வளோ ஹைட்டுக்கு போகிறீங்களோ போக போக நிதானமாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு லைஃப் ஸ்டைல் மாறுது. அப்போது யூ நீட் டு பி கேர்ஃபுல். உங்களுக்கு 12 கூடியவன் 7ஆம் இடத்தில் இருக்கிறான் இந்த ஆடி மாதத்தில். செவ்வாய் பகவான் 7ல். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, 7 கூடியவன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒய்ஃப் கூட சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வரும் இந்த பீரியடில். முக்கியமாக ஒய்ஃப் கூட சண்டை வராது, ஒய்ஃபோட சொந்தங்களால் சண்டை வரும். நம்ம வாழ்க்கையில் பெரும்பாலான நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கும் நம்ம ஒய்ஃபுக்கும் என்றைக்குமே சண்டை வராது. நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சண்டை வர்றதுக்கான ஒரே ரீசன் யாருன்னா ஒய்ஃபோட சொந்தக்காரங்க தான். அது என்ன மாப்பிள்ள, நீங்கள் நைட் ஷிஃப்ட் போகிறீங்களாமே வேலைக்கு, அது என்ன வேலை நைட் ஷிஃப்ட் போகிற வேலை, அந்த வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, நீங்கள் பகலில் வேலைக்கு போவோம் மாமா, அது நைட் ஷிஃப்ட் வேலை மாமா அப்படிங்கிறது புரியாது. சில பேருக்கெல்லாம் இன்னும் பழைய காலத்திலேயே மாதிரிலாம் இருப்பாங்க. 8ஆம் இடத்துல குரு பகவான் ராசிநாதன் 8ல் மறைஞ்சிருக்கார். ஏற்கனவே நமக்கு ரொம்ப டென்ஷனான டைம். நம்ம ஒய்ஃப் வீட்டுக்காரங்கெல்லாம் இந்த தெருக்கு முக்கு நிற்பாங்க. நீங்கள் போய் ஏதாவது கடையில் நின்று போட்டோ எடுத்து அனுப்பிவிட்ருவாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. 8ஆம் இடத்துல இந்த குரு பகவான் வேற மறைஞ்சிருக்காரு. லிவர் ப்ராப்ளமாக தேடி வரும், பார்த்துக்கோங்க. அப்பயும் நான் முரட்டுத்தனமாக அந்த தீர்த்தவாரியாக தான் இருப்பேன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா லிவர் ஹாஸ்பிட்டல் இங்கே தான் இருக்குது, ஓடி போய் படுத்துக்கோங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த கல்லீரலின் கடவுளாக அறியப்படுகிறார் இந்த குரு. குரு கெட்டுப்பிட்டாருன்னா அமைதியாக இருக்கணும். கிட்னி லிவர்லாம் ராஜ உறுப்புகள். பிரச்சனையானா 5-6 வருஷமாக நீங்கள் அது பின்னாடியே சுத்த வேண்டியதான். 50 லட்சம் கொடுத்தாலும் சரி பண்ண முடியாது. இந்த ராஜ உறுப்புகள், ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய 9ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி. 9ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி, 10ஆம் இடத்துல சனி பார்க்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ராசிநாதன் 10 பார்க்குறாருங்க. தனுசு ராசிக்காரர்களாக பெரும்பணம் சம்பாதிக்க போறீங்க. ஒரே ஒரு விஷயம், டென்ஷன் ஆவீங்க. அமைதியாக இருக்கு. கோவத்தில் படக்குன்னு இந்த சார் உங்கள் கம்பெனி டீலிங் வேணால், எனக்கு ஒன்றும் வேணாம் சார், போங்க சார்ன்றீங்க. மாதம் 10 லட்சம் ரூபா பிஸ்னஸ் தேவையில்லாமல் உங்களால் வீணாக போச்சு. அமைதியாக இருங்க. பிஸ்னஸ் வேறு, பர்சனல் வேறு. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. பிஸ்னஸில் இருக்கிறவங்கள பிடிச்சி லவ் பண்ணிட்டு இருக்காதீங்க. பர்சனல் லைஃப்பில் இருக்கவங்கள்ட்ட போயிட்டு கார்பரேட் எத்திக்ஸ் பேசிட்டு இருக்காதீங்க. ரெண்டுத்தையும் மாற்றி குழப்பி. இப்போ நம்ம லைஃபே அப்படி தான். நம்ம ஒய்ஃப் கிட்ட பாருங்கள், அந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்க எல்லாரும் பாருங்கள். இப்படி தானே இருந்தா நம்ம பிஸ்னஸில் இருக்கிற எல்லாரும் பாருங்க, அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுலேருந்து லவ் பண்ண நேரத்தை விட நம்ம கடையை எப்படி டெவலப்மெண்ட் பண்ணலாம் யோசிச்சு பேசிட்டே இருப்பாங்க. ஏய், இது நீ அவன்கிட்ட பேசணும், வீட்டில் இருக்கிறவங்கள லவ் பண்ணணும். இங்கே என்ன பிரச்சனைனா, நம்மளால் முடியலங்கிறதுனால ஒரே ஒரு ஜீவன் நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம ஒய்ஃப் ஹஸ்பண்ட் தான் கேட்பாங்க. அவங்கள்ட்ட 24 வருஷம் பிஸ்னஸ் பிளான் பற்றியே பேசிகிட்டு இருப்போம். அவங்க ஒரு கட்டத்தில் உனக்கு லவ்வும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நீயே போய் நடத்திக்கிட்டு போயிடுவாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. எல்லா நேரமும் அதை பண்ணாதீங்க. அது என்னோட பர்சனல் அட்வைஸ். பிஸ்னஸ் நேரத்துக்கு நான் ஒரு 10 நிமிஷம் கம்பெனி பற்றி பேசலாமான்னு கேட்டுட்டு பேசுங்க. அவங்க என்ன மூடில் இருக்காங்கன்னு தெரியாது. 7ஆம் இடத்துல இருக்கிறவங்க, 7ஆம் இடத்துல செவ்வாய் வரும்போது இதனால தான் ப்ராப்ளம் வரும். 6க்குடைய சுக்கிர பகவான் மறைந்து விட்டார், சீட்டிடு கொண்டாடு அப்படிங்கிற மாதிரி. நம்ம கடைக்கு ஏற்ற மாதிரியே ஒரு கடை போட்டுருந்தான் சார் ஒருத்தன், அவனே காலி பண்ணிட்டு போயிட்டான். ரொம்ப சந்தோஷம் வாழ்க்கையில். எப்பா போப்பா அந்த விளம்பரம் பார்த்துருக்கீங்களா? அதில் பாரு சூப்பராக இருக்கும். அதில் 5 ஸ்டார் சாப்பிடுவார். சாப்பிட்டோன்னே என்ன ஆகும், 2 நாய்க்குட்டி இருக்கும். இவன் நேரம் அது கிடச்சிரும். நான் ஒன்றுமே பண்ணல, அதுவே நடக்குது அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், 6க்குடைய சுக்கிர பகவான் மறைந்து விட்டார், ஒரு 5 ஸ்டார் வாங்கி சாப்பிடுங்க. அதுக்குரிய பிரச்சனை அதே போய்டுங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக இருங்க. ஹாப்பியான மாதங்க இது, ஃபேமிலி மாதம். புதுசாக உங்களுக்கு என்ன சொல்கிறது, இன்னோவேஷன் ஐடியாலாம் வரும். நல்லா பிஸ்னஸ் பண்ணி நல்லா சம்பாதிப்பீங்க. ஒரே விஷயம் திரும்ப சொல்கிறேன், ப்ரெஷர் ஹேண்ட்லிங். சனி வேறு 10 பார்க்குறாரு. பிராண்டாக போகிறீங்க. உயரம் போயிட்டே இருக்கீங்க. உயரம் போக
பணிவு தேவை. நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உலகம் உன்னை மதிக்கும். இந்த மனநிலை வச்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருங்க, ஆனால் பணிவாக இருங்க. பணிவாக இருக்கிறவங்கள தான் மக்களுக்கு பிடிக்கும். அது ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. உங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்க, நீங்கள் யார்ட்டையாவது பேசும்போது ஒரு கிளைண்ட் பணிவாக பேசுகிறாரு, அவரை நீங்கள் எப்படி வச்சுப்பீங்க? அவர் மனசுலேயே வச்சுப்பீங்க. ஒருத்தர் வந்து நக்கலாக பேசுகிறாரு, அவர் என்ன பண்ணுவீங்க? அவன் தேவையில்லைன்னு விட்டுருவீங்க. அந்த மாதிரி தான் பணிவு ரொம்ப முக்கியம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்து அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணுறாரு? பணிவிலேயே பிரச்சனை வர பண்ணுவார். அதனால் பாருங்கள், கேர்ஃபுல்லாக இருங்க. தனுசு ராசிக்காரர்கள் சூப்பர். ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலே நமக்கெல்லாம் இருக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆடி மாதம் வந்து விட்டது. ஆடியிலே ஆடி வருவா, இந்த மாதிரிலாம். ஆடி மாதம் இஸ் a divine month ஃபார் த ஹிந்துஸ். திஸ் மந்த் ஓவரால் மந்த் இஸ் a divine month. நிறைய லூஸ் போய் ஆடி மாதம் வெறும் மாதம்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆடி மாதம் we are highly divine into all the chapters. நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போ தான் நம்மளுடைய மாரியம்மன் கோயில் திருவிழாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பால்குடம் அழகு குத்துறவங்கலாம் தேர் பிஸி இன் தேர் டிவோஷன், அவங்களுடைய பிரார்த்தனைகளில் we are seeing அதெல்லாம் நடக்கும். இப்போ இந்த ஆடி மாதத்தில் ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, இறைவனும் இறைவியும் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாம்னு அப்படி சொன்னாங்க. அப்போ தான் நம்ம சுத்தபத்தமாக இருப்போம். ஆனால் அதுக்காக அது மாதமே ப்ராப்ளம்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. இது யாரோ பிற்காலத்தில் உருவாக்கியிருக்காங்க. தட்சிணாயன புண்ணியகாலம் முடிந்து உத்தராயண புண்ணியகாலம் தொடங்குகின்ற மாதமே இந்த ஆடி மாதம் தான். ரொம்ப முக்கியமான மாதம். இந்த ஆடி மாதத்தில் சூரியன் பிரவேசிக்கிறார் பாருங்க கடகத்துக்குள்ள. அது அவ்வளோ பெரிய விசேஷம். ஏற்கனவே அங்கே உச்சம் பெற்ற குரு பகவான் வேற இருக்காரு. அதை சூரிய பகவான் மீட் பண்ண போறார். குரு வந்து ஒரு காலப்புருஷ தத்துவத்தில் 9 கூடிய பாக்யாதிபதி, சூரியன் 5 கூடிய யோகாதிபதி. ஸோ உலக மக்கள் எல்லார் வாழ்க்கையிலுமே யோகாதிபதியும் பாக்யாதிபதியும் மீட் பண்ண போறாங்க. இது எப்படின்னா, குபேரனும் என்ன யார் சொல்றது, குபேரனும் அதுக்கப்புறம் வந்து நம்ம நம்ம ஒரு பணம் தரும் சுவர்ணக்காரசன பைரவரும் மீட் பண்ணுற மாதிரி அப்படி வச்சுக்கலாம். 2 மிகப்பெரிய ஆட்கள் சந்திக்க போகிறாங்க. குரு ஒரு பக்கம் பணத்தை கொடுக்குறவராக இருக்காரு, சூரியன் ஒரு பக்கம் உலகத்தை நிர்வகிக்கிற ஹெச்ஓடியாக இருக்காரு. அப்போ அவங்க 2 பேரும் மீட் பண்ணுறது ஒரு பெரிய யோகத்தை தருகிறது. இந்த ஆடி அமாவாசைலாம் சூரிய கிரகணம் அன்றைக்கி நாள் கண்டிப்பாக போயிடுங்க. அந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதிலாம் உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, நீங்கள் அன்றைய தினம் நீங்கள் பிரார்த்தனைகள் செய்து கொள்ளுங்கள். ரொம்ப நல்ல நேரம் அது. அதே நேரத்தில் இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, 5ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார். சூரியன் ஆட்சி பெறும்போது அரசியல் ஆசை வரும். நீங்கள் ஏன் சும்மா இருக்கீங்க, நீங்கள் வாங்கண்ணே வட்டச்செயலாளர் பதவி வாங்கலானே அப்படிங்கிற மாதிரி, ஹலோ வணக்கம், நான் வந்து இந்த மாதிரி பதவி எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுக்குள்ள ஆட்சியும் அதிகாரம் போன்றவைகள் ஏற்படும். 5ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்ற சூரியனோட புதன் இருக்கிறார். புதன் இருக்கும்போது இது வந்து என்ன சொல்லுவாங்க, புதாதித்ய யோகம் என்று சொல்வார்கள். இந்த உலகத்துக்கே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை தரக்கூடியவர் யாருன்னா மிஸ்டர் சுக்கரன். இங்கே பாருங்க, இந்த சுக்கரன் போய் என்ன பண்ணுறாரு, நீச்சமாயிடுறாரு. அவர் ஏன் நீச்சமாகறாருங்கிற கால்குலேஷன் புரியுதா உங்களுக்கு? நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஏன் வந்து இந்த ஆடி மாதம் வந்து நீங்கள் ரொமான்ஸ் மாதமாக இருக்கக்கூடாதுன்னு ஏன் பெரியவங்களாம் சொல்கிறாங்கன்னா, சுக்கரன் நீச்சம். அப்போ என்ன ஆகும்னா, அந்த உற்பத்திலாம் கம்மியாயிடும். அப்போ குழந்தை விஷயத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் பெரும்பாலும் பேருக்கு அது ஓகே ஆகிறது இல்லை. அதான் அதில் இருக்க விஷயம். சுக்கரன் நீச்சமாக இருக்கிறதுனால அப்போ நீங்கள் என்னை தேடிக்காதல்ன்ற வார்த்தையை அனுப்பு, அடுத்த மாதம் அனுப்புவாங்க, அப்புறம் போய் பேசிக்கிங்க, இப்போ வேண்டாம். ஸோ அப்போது 2 7 கூடிய நீச்சம்ங்கும் போது ப்ரப்போஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் அங்கேருந்து ரிப்ளை வராது. அக்கா மகளே இந்து போட்டிங்கன்னா காலிங். இப்போ கூட நீங்கள் அவங்கள பற்றி எழுதிருக்கீங்க. உங்கள் லவ் ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, உங்களுக்கு ஸ்கிரிப்ட் சொல்லுற லவ் ஒர்க் அவுட் ஆயிரும். அந்த மாதிரி 2 7 கூடியவர் நீச்சம் என்பதால் சுக்கரன், அதாவது வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். சுக்கரன் நீச்சம் என்னும்போது நீங்கள் இந்த மாதம் பேக்கரியில் இருக்கிறவங்க, இந்த இது ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, காஸ்மெட்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கார் வாங்கி ரீசேல் பண்ணுறவங்க, ஆடம்பரமான கம்ப்யூட்டரு, டேபு, எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸு, இந்த மாதிரி கேமரா பிஸ்னஸ் பண்ண ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பெரிய பெரிய முதலீடுகள் செய்யாதீங்க. சுக்கரன் நீச்சம். அப்போ மனைவி கூட சண்டை போட்டவங்கெல்லாம் அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது. காரணம் என்னவென்றால், மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு அதிபதியாகப்பட்டவர் நீச்சமாகிவிட்டார். அப்போ என்ன ஆகும்னா, அப்போ தான் வேறு மனைவி மாதிரி எண்ணெல்லாம் வரும். எப்போ உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வருதோ, நீங்களே ஓடி போய் குளிக்கல விழுந்துருக்கேன் பாருங்க. கடவுள் வந்து நமக்கு இந்த குழி பறிக்கிறதுல அந்த கிரகங்கள் எப்படி பண்ணுன்னா, டைவர்ஸ் பண்ணலான்னு யோசிக்கிறவங்க, புரியுதா, சாயந்தரம் ஆனால் சரக்கு போடலான்னு யோசிக்கிறவங்க, இதெல்லாம் என்னென்னா கிரகங்கள் குழி வச்சு கூப்பிடுது உங்களை, வாங்க வாங்க வாங்க. அப்போ தான் நீங்கள் கெட்டு போவீங்க, பொழப்ப பார்க்க மாட்டீங்க, டிஸ்டர்ப் ஆவீங்க என்பதால் தயவு செய்து நண்பர்களே, இந்த மாதம் நீங்கள் ஒர்க்கை மட்டும் பாருங்கள். ஏன்னா சனி பகவான் வக்கரம் பெற்று இருக்கிறார், யோகாதிபதி சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறார். வேலை செய்யறதுக்கான பர்ஃபெக்டான நேரம். காலையில் வந்துட்டீங்க, ஏசியை போட்டிங்க, கம்ப்யூட்டர் ஆன் ஆயிடுச்சு, ரிப்போர்ட்டை கையில் கொடுத்துட்டாங்க, ஸ்கிரிப்ட் என்னன்னு சொல்லிட்டாங்க, உட்காந்து பவர் பாயிண்ட் போட ஆரம்பிச்சிங்கன்னா சாயந்தரம் தான் எந்திரிக்கணும். பிஸியாக இருக்கணும். ஆஃபீஸில் நெருப்பா தீயா வேலை செய்யணும் குமாரே, மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஆடி மாதம் அற்புதமான மாதம். உழைப்பவர்களுக்கு நான் சொல்லுவேன், எப்பயுமே உழைப்பவர்களுக்கு எதை பற்றியும் பயம் கிடையாது. உழைப்பவர்களுக்கு உலகத்தில் பயம் இல்லாத நிலை வேண்டுமா, உழைச்சிக்கிட்டே இருங்க, பயம் வராது. உழைப்பாளிகள் மட்டும்தான் அந்த உன்னதத்தை அடைய முடியும். மனசார வச்சுக்கோங்க. ஹாப்பி உழைப்பாளர் தினம் அப்படிங்கிறத மே 1ஆம் தேதி கொண்டாடுறாங்களோ இல்லையோ, இந்த ஆடி மாதம் கொண்டாடிக்கலாம். ஹாப்பி உழைப்பாளர் மாதம். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க.
சுவாமிஜி, ஆடி மாச பலன்கள் ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க. என்ன மாதிரியான பலன்கள் மக்களை தேடி வர இருக்கு இந்த ஆடி மாதம் அப்படின்னு. மக்கள் உங்களுடைய பதிவை கேட்டு ரொம்பவே மகிழ்ச்சி அடைவாங்க. மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தா எப்படி தொடர்பு கொள்றது? ஆடி மாத பலன்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த இந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். இங்கே வாங்க, உங்கள் பிரச்சனைகள்லாம் தன்னால் சரியாகும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். முக்கியமாக என்னோட இன்ஸ்டா ராம்ஜி சுவாமிகள்னு இருக்கும், அதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுதான் என்னோட அப்டேட்ஸ்லாம் தினமும் வரும். நன்றி.